நல்லது பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வாங்கினா கொள்ளடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு விஜய். ஜனநாயகனோட எதிர்பார்த்த ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டு 2.52 செகண்ட் இருக்கக்கூடிய இந்த ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் 5 மில்லியனை கடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லரில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பத்தில் விஜயோட இன்ட்ரடக்ஷன் ரொம்ப சூப்பராக கொடுக்குறாங்க. அவரை தொடாதீங்க, அவர் ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஹீரோக்கு இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் தேவையான விஷயம்தான். பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார், விஜய புலி மாதிரி வளர்க்கணும். பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார், விஜயை புலி மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸோட ஃபோட்டோ இருக்கும். அதை நோட் பண்ண வேண்டிய விஷயமா நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்குன்னு இதுக்குள்ளே வராத, உன்னை காப்பாற்றிட்டு ஓடி பேரு அப்படிங்கிற மாதிரி வில்லன் வந்து விஜய்க்கு சொல்கிற மாதிரி ஒரு வசனம் வச்சுருக்காங்க. அதுக்கு விஜயோட டைலாக் என்ன மாதிரி கொண்டு வராங்கன்னா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டைலில் ஒரு லைன் வச்சுட்டு ராவண மவண்டா அப்படின்னு சொல்லி நேற்று கூட ரிலீஸ் ஆச்சுல, அந்த பாட்டை வந்து பிஜிஎம் போட்டு ஒரு ஹைலைட் பண்ணி ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. அந்த பிஜிஎம் முடிஞ்சோடனே விஜயோட டைலாக் என்னமா கொண்டு வராங்கன்னா, மொத்த ஐயோக்கியங்களும் ஒன்றா இருக்காங்க, அவங்களை ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜயோட வசனம் வருது. அதுக்கு அடுத்த கட்டமாக பிரகாஷ்ராஜ் வந்து விஜய் கிட்ட சொல்கிறாரு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, விலகிப்போ அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ்ராஜ் சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வில்லன், அதாவது அந்த படத்தோட வில்லன் வந்து விஜய் குறித்து என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் அவன் பக்கம் நிற்கிறாங்க, இப்போ கொன்னா அவன் கடவுள் ஆகிடுவான், அவனை உயிர்த்தெழ முடியாத சிலுவையில் அறையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற எவனாக இருந்தாலும் சரி, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை, ஐ ஆம் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவன் பக்கம் மக்கள் நிற்கிறாங்க, இப்போ கொன்னா அவன் கடவுள் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லும்போது தேவைக்க கட்சியில் இருக்கக்கூடிய அருண்ராஜ் வந்து அந்த ஃப்ரேமில் வராரு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவைக்க கூடியதில் 2 போர் யானை நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த போர் யானையை அப்படியே இந்த ட்ரெய்லர்லையும் வச்சுருக்கிறது முக்கியமான விஷயமா நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லாஸ்ட்டில் ஒரு வசனம் என்ன வச்சுருக்காங்கன்னா, அரசியலுக்கு நல்லது பண்ணுறதுக்கு வாங்கன்னு சொன்னால் கொலை பண்ணுறதுக்கும் கொள்ளை அடிக்கிறதுக்குமா வரீங்க அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து ஒரு சில வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் இருக்கிறவங்கள விஜய் வந்து அப்படியே அடிக்கிற மாதிரி, சாட்டையால் அடிக்கிற மாதிரி ட்ரெய்லர் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிங்க, என்னங்கிறத உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.